நந்தினி, இந்த அரசாணை குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% ஒதுக்கீடு வழங்குவதற்கு தலைமைச் செயலக பணிகளில் தகுந்த பதவிகளை அடையாளம் கண்டு தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழக அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% பதவி உயர்வு வழங்கப்படும் என ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருந்தது. இதன்படி தலைமைச் செயலக பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற பதவியிடங்களை அடையாளம் கண்டு தமிழ்நாடு அரசு தற்போது அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இதன்படி சார்பு செயலாளர், பிரிவு அலுவலர், உதவி பிரிவு அலுவலர், உதவியாளர், தனி உதவியாளர், மூத்த தனி உதவியாளர், தனி செயலாளர், மூத்த தனி செயலாளர், பதிவுறு எழுத்தர், பதிவு நிலை உதவியாளர், தட்டச்சர், மூத்த தட்டச்சர் உள்ளிட்ட 13 பணியிடங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி உயர்வு அளிக்கலாம் என அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் பார்வையற்றவர்கள், குறைந்த கண் பார்வை உள்ளவர்கள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள், ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வகையில் இந்த பதவிகள் அடையாளம் காணப்பட்டு அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% ஒதுக்கீடு வழங்க தலைமைச் செயலக பணிகளில் தகுந்த பதவிகளை அடையாளம் கண்டு தமிழ்நாடு அரசு தற்போது அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி. நந்தினி, இந்த அரசாணை குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% ஒதுக்கீடு வழங்குவதற்கு தலைமைச் செயலக பணிகளில் தகுந்த பதவிகளை அடையாளம் கண்டு தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழக அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% பதவி உயர்வு வழங்கப்படும் என ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருந்தது. இதன்படி தலைமைச் செயலக பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற பதவியிடங்களை அடையாளம் கண்டு தமிழ்நாடு அரசு தற்போது அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இதன்படி சார்பு செயலாளர், பிரிவு அலுவலர், உதவி பிரிவு அலுவலர், உதவியாளர், தனி உதவியாளர், மூத்த தனி உதவியாளர், தனி செயலாளர், மூத்த தனி செயலாளர், பதிவுறு எழுத்தர், பதிவு நிலை உதவியாளர், தட்டச்சர், மூத்த தட்டச்சர் உள்ளிட்ட 13 பணியிடங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி உயர்வு அளிக்கலாம் என அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் பார்வையற்றவர்கள், குறைந்த கண் பார்வை உள்ளவர்கள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள், ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வகையில் இந்த பதவிகள் அடையாளம் காணப்பட்டு அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% ஒதுக்கீடு வழங்க தலைமைச் செயலக பணிகளில் தகுந்த பதவிகளை அடையாளம் கண்டு தமிழ்நாடு அரசு தற்போது அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.